சல்மான் கான் என்பது அந்த மேடையில் எங்கும் ஒளிரும் ஒரு நடசிங்மாக இருக்கிறார். ஆனால் அவரது புகழ் மற்றும் அவருடைய ரசிகர்களின் உள்ளத்தின் மூளைத்தடம் எவ்வாறு அமைந்திருக்கிறது? இது குறித்து நாம் ஆராயலாம். அவரது செயல்கள் மற்றும் வணிகம் பற்றிய கருத்துக்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றன? தொழில் முனைவோர்களும் பிரபலங்களும் சமூகத்தில் எவ்வாறு நகைச்சுவையின் மூலமாக நம்மை சிரிக்க வைக்கின்றனர் என்பதில் ஒரு ஸ்பெஷல் உரையாடல் உண்டு. அவர்களின் செயல்கள் எவ்வாறு காமெடியான முறையில் நம்மை மகிழ்விக்கின்றன? இதன் பின்னணி என்ன? நகைச்சுவை என்பது எந்தளவுக்கு மனிதர்களின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? பிரபலங்கள் மற்றும் அவர்களின் செயல்பட்டாளங்கள் சமூக ஊடகங்களில் எவ்வளவு சுருக்கமாக இடம்பெயர்ந்து வருகின்றன என்பதில் ஒரு ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்ல, அது இன்று நமது சமூகத்தின் கலாச்சாரத்தை எவ்வாறு பிரதிபலிக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய்ந்து கண்டு கொள்ள வேண்டும். அவர்கள் செயல் எப்படி ஒரு ஆரவாரமாக மாறுகிறது? இது நமக்கு யாருக்காக இருக்கும் என்று நாங்கள் ஒரு முறையின்படியே சிந்திக்க வேண்டும். பிக் பாஸ் நிகழ்ச்சி வெளிப்படையாக வெற்றி எடுத்தாலும் அதன் உண்மையான விளைவுகள் பலரின் வாழ்க்கையில் எவ்வாறு இதழடிக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இது எது என்பது மட்டும் இல்லாமல் யாருக்காகும் என்பதையும் நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். நிகழ்ச்சியின் வெற்றி அல்லது தோல்வி என்பது எவ்வாறு அதிர்ச்சியை உருவாக்குகிறது? சல்மான் கான் என்றாலும் அவரது புகழின் நிகரான நிலையை நாங்கள் காணலாம். அதே சமயம் பிக் பாஸ் நிகழ்ச்சி தனது தரத்தை தாழ்த்துகிறது. இதன் விளைவாக புகழின் அரசியல் எவ்வாறு உண்மையில் செயல்படுகிறது என்ற கேள்வி எழுகிறது. குடும்பங்களுக்கான பாராட்டும் காமெடி மற்றும் நகைச்சுவை கொண்ட வெளிப்பாடுகள் எதற்காகவும் இருக்கும். தெளிவாக, சமூக ஊடகங்களில் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள் போலி புகழுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இதனால் மக்கள் தங்கள் கல்வி மற்றும் வாழ்க்கை அடிப்படைகளை எவ்வாறு நகைச்சுவை கருவியாக வெளியேற்றுகின்றனர் என்பதற்கான சந்தேகங்கள் உண்டாகின்றன. இது குடும்பங்களுக்கே ஒரு கேள்வி. எப்போது நாம் மறுபடியும் தங்களின் கனவுகளை பின்பற்ற முன்வருவோம்னு